ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. சிவாய நம. சூதமா முனிவர் நைமசாரண்யவாசிகள் கிட்ட தொடர்ந்து பேசினார். முனிவர்களே, இந்த சராச்சரத்தில் நிறைஞ்சிருக்க ஒவ்வொன்றுக்கு நடுவுலையும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் இது எல்லாமே விரூபாக்ஷன் கிட்ட இருந்து தான் தோன்றுச்சு. அவர் லிங்க ரூபமாக இருக்கார். அவர்கிட்ட இருந்து தான் விஷ்ணு உதிப்பார். அந்த லிங்கத்துக்கிட்ட இருந்து தான் எல்லா தேவர் வர்க்கத்தினரும் அவதரிப்பாங்க. அவரோட ரகசியத்தை இன்னும் சொல்கிறேன். அவர் கண்ணிமைக்கிற நேரம் பிரம்மா விஷ்ணு முதலானவங்களுக்கு நிறைய கற்பங்கள் ஆகும். அவரோட அளவு கடந்த பெருமையை ஆதிசேஷன் முதலானவங்களாலையும் எவ்வளவு காலம் சொன்னாலும் சொல்லி முடிக்க முடியாது. அவரோட திருநாமங்களை இடைவிடாமல் உச்சரிக்கிறவங்க அடைகிற பலனை விவரமாக சொல்கிறேன். மனம், வாக்கு, காயம் இது 3 நாளையும் தூய்மையாக இருந்து அவரை சரணடைஞ்சு ஸ்தோத்திரம் செய்கிறவங்க ருத்ர லோகத்தில் எப்பவும் வசிப்பாங்க. பஞ்சமா பாதகங்கள் செய்கிறவங்களா இருந்தாலும் அவரோட நாமங்களை உச்சரிக்கிறவங்க அந்த பாதகங்கள்லேருந்து நீங்கி சந்தோஷமாக இருப்பாங்க. 100 அஸ்வமேத யாகம் செஞ்சவங்களாலையும் ருத்ர ஜபம் செய்கிறவங்க அடையிற பலனை அடைய முடியாது. பயந்து போனவங்க ருத்ரமூர்த்தியை கும்பிட்டு தான் அதை போக்கிக்கணும். மற்றவங்கனால பயம் ஒரு காலம் விலகாது. அவரை கும்பிட்டு விஷ்ணு பதவி முதற்கொண்டு எந்த பதவியையும் 3 லோக பதவியையும் கூட அடையலாம். மற்ற பதவிகளை மற்ற தேவர்களை கும்பிட்டு அடைஞ்சா கூட அது நீடிச்சிருக்காது. அது கற்பங்கள் மாறுறப்போ அழியும். எம்பெருமான கும்பிட்டு அடைகிற பதவி அப்படி இல்லை, எந்த காலத்துலேயும் அழியாது. ஆதி தேவராகவும் மகாதேவராகவும் இருக்க அவரை அடைஞ்சவங்கள எந்த காலத்துலேயும் அஞ்ஞானம் நெருங்காது. அவரோட பேரை தியானம் பண்ணினா தூய்மையான உயர்ந்த குணம் கிடைக்கும். வேத சாஸ்திர முறைப்படி நடக்காம வர்ணாசிரம தர்மங்களை மீறினவங்களா இருந்தாலும் சிவன் உள்ளன்போடு உச்சரித்த உடனே அந்த பாதகங்கள்லேருந்து விலகி நல்ல கதியை அடைவாங்க. ஆன்மாக்கள் 7 வகை யோனிகளில் பிறக்கும். பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சுழலும். காம குரோதம் முதலான புலி கரடிகளால் துரத்தப்படும். அப்பேற்பட்ட ஆன்மாக்கள் சிவபெருமானான சிங்கத்துக்கிட்ட சரணடைஞ்சாதான் ரட்சிக்கப்படுவாங்க. சிவபெருமான மனசால ஒரு தடவையாவது தியானம் செஞ்சவங்க பாவங்கிற சட்டையை போக்கி தோலுரிச்ச சர்ப்பம் மாதிரி பிரகாசிப்பாங்க. 2 காலங்களில் அக்னிஹோத்திரத்தை தவறாமல் செஞ்சவங்க பவுண்டரீகம் முதலான யாகங்களை விதிப்படி குறைவில்லாமல் தட்சணை கொடுத்து முடித்தாலும் ருத்ர பக்தர்கள் அடைகிற பலனில் 16ல் ஒரு பங்கு கூட அடைய மாட்டாங்க. நிறைய கர்ம யோகங்கள் மூலமும் தியான யோகங்கள் மூலமும் பக்தி யோகங்கள் மூலமும் எந்த பதவி வேண்டு கும்பிடுறாங்களோ அதை அடைய அவர் கருணை செய்வார். சாங்கிய யோகத்தினால அறியப்பட்டவர், அளவிட்டு சொல்ல முடியாத பராக்கிரமத்தை உடையவர், எதுக்கும் வேறு எவர் உதவியும் தேவையில்லாதவர், உருவமற்றவர், அஞ்ஞானிகளால் நெருங்க முடியாதவர். அப்பேற்பட்ட விரூபாட்சியை அடைஞ்சா இஷ்ட சித்தியை அடையலாம். தீர்த்தங்களுக்குள்ள புண்ணிய தீர்த்த ஸ்வரூபியாகவும் மங்களங்களுக்குள்ள மங்களமாகவும் பரிசுத்த பொருட்களில் பரிசுத்தராகவும் இருக்கிறவர் பரமேஸ்வரன். அவர் பாலில் மறைஞ்சிருக்க நெய் மாதிரியும் விறகுல நெருப்பு மாதிரியும் பூமியில் தண்ணி மாதிரியும் தீயில வெப்பம் மாதிரியும் தண்ணியில குழுமை மாதிரியும் வியாபிச்சிருப்பார். அவரை தேவர்கள், கந்தர்வர், யக்ஷர், சித்தர், வித்யாதரர் முதலானவங்க கூட தெரிஞ்சுக்க சக்தி இல்லாதவங்கன்னு சொல்கிறப்போ மனுஷங்களால் தெரிஞ்சுக்க முடியுமா? இவ்வளவு அருமை பெருமைகள் நிறைஞ்ச ருத்ரமூர்த்தியை தினம் அர்ச்சனை செஞ்சுட்டு வரவங்க யமனை ஜெயிச்சு எல்லா உலகங்களுக்கும் தடையில்லாமல் போகக்கூடிய விமானங்களில் ஏறி தேவர்களும் அவங்கள கும்பிட ருத்ர லோகத்தில் வாழ்வாங்க.